குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ரிப்போசிஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரிப்போசிஷன் பார்த்துட்ருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ப்ரிப்போசிஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பை. இந்த பை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பைங்கிறது வந்து ஒரு பிளேஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறோம், டைமுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறோம், நவுனுக்கு முன்னாடியும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது நவுனு, அதாவது பிளேஸாக இருந்தது அப்படின்னா அதன் அருகே அப்படிங்கிற அர்த்தமும், டைமாக இருந்துச்சு அப்படின்னா மணிக்குள் அப்படிங்கிற அர்த்தமும், நவுனாக இருந்தது அப்படின்னா ஆல் அப்படிங்கிற தமிழ் அர்த்தத்தையும் இது குறிக்குது. இப்போ சென்டென்ஸை பாருங்கள். த வாட்ச்மேன் வாஸ் கில்டு பை தி ஸ்னேக். அப்போது இந்த பை வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நவுன். அப்படிங்கும்போது த வாட்ச்மேன் வாஸ் கில்டு பை தி ஸ்னேக், ஆல், அவரால் அப்படிங்கிற அர்த்தம். ஹீ ஸ்டுட் பை தி விண்டோ. அப்போது இங்கேயும் எதை குறிக்குது? அருகே. ஸ்டுட் பை தி விண்டோ, அருகே அப்படிங்கிற அர்த்தம். வி ட்ராவல் பை ட்ரெயின். இங்கே பாருங்கள், அடுத்தது பாருங்கள். த ஒர்க் வில் பி ஓவர் பை திஸ் ஈவினிங் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ அந்த பை திஸ் ஈவினிங் அப்படிங்கிறது என்னென்னா மணிக்குள். ஷீ லிவ்டு பை தி சி அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா அருகே அப்படிங்கிற அர்த்தம். அப்போது டைமாக இருந்தாலும் சரி, பிளேஸாக இருந்தாலும் சரி, நவுனாக இருந்தாலும் சரி, அப்போது இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்னது? ஒரு அர்த்தத்தை குறிக்குது. அப்போது அந்த பைங்கிறது மூணு பைங்கிற ப்ரிப்போசிஷன் வந்து நம்ம இந்த மூணு இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது பாருங்கள், ஃபார். ஃபார் அப்படின்னா டைமுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறோம், நவுனுக்கு முன்னாடியும் அந்த ஃபாரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஷி வெண்ட் அவுட் ஃபார் ஷாப்பிங். தமிழில் அதுக்கு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா இக்காக அப்படிங்கிற அர்த்தமும், ஆக அப்படிங்கிற அர்த்தத்தையும் அது குறிக்குது. அப்போது ஷீ வெண்ட் அவுட் ஃபார் ஷாப்பிங், ஷாப்பிங்காக. தே அப்ரோச்டு மீ ஃபார் டொனேஷன், டொனேஷனுக்காக. டூ மச் ஆஃப் ஈட்டிங் இஸ் பேட் ஃபார் ஹெல்த், ஹெல்த்துக்காக. அடுத்தது பாருங்கள், ரவி ஸ்டேட் வித் ஹிஸ் அங்கிள் ஃபார் 6 months. அப்போது இந்த ஃபார் எங்கே குறிக்குது அப்படின்னா ஆக அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது. அடுத்த ப்ரிப்போசிஷன் த்ரூ. இந்த த்ரூ வந்து we can see. த்ரூ அப்படின்னா வழியாக அப்படின்னு அர்த்தம் தமிழில். we can see through the transparent paper. அடுத்தது I got the air ticket through a travel agency. அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், go through the lesson carefully. இப்போ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதன் வழியாக, அதன் வழியாக அப்படிங்கிற அர்த்தத்தை அது குறிக்குது. அடுத்தது பாருங்கள், அவுட் ஆஃப். அவுட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெளியே இருந்து அப்படின்னு சொல்லலாம், இல்லை வெளியே அப்படின்னும் சொல்லலாம். இப்போது ஃபிஷ் கேனாட் லிவ் அவுட் ஆஃப் வாட்டர். அப்போது அதன் வெளியே இருந்து அது வாழ முடியாது அப்படிங்கிற அர்த்தம். வசந்த் ஸ்கோர் 10 out of 10. இது நம்ம நடைமுறையில் சொல்லக்கூடியது தான். திஸ் ஷர்ட் இஸ் மேட் அவுட் ஆஃப் காட்டன். இதுவும் அந்த அவுட் ஆஃபோட அர்த்தத்தை குறிக்குது. இப்போது இன்றைக்கி பார்த்த இந்த 4 ப்ரிப்போசிஷனுமே பாருங்கள், பிளேஸுக்கு முன்னாடியும் வருது, டைமுக்கு முன்னாடியும் வருது, நவுனுக்கு முன்னாடி. நவுனுக்கு முன்னாடிங்கிறது அப்படி அர்த்தம் இல்லை, அதாவது ரெப்ரசன்ட் பண்ணுறது. நவுனா அந்த சென்டென்ஸ் வந்து நவுனை ரெப்ரசன்ட் பண்ணதா, அதாவது நவுனை குறித்து வருதா, டைம் இத்தனை மணிக்குள்ளே வருதா, ஒரு பிளேஸு இடத்த குறித்து வருதா அப்படின்னு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன வருது? அது பொருந்தி வருது. அப்போது அந்த பைங்கிறதும் அதே மாதிரி வருது, ஃபார் அப்படிங்கிறதும் நவுன், டைம் ரெண்டுமே நம்ம அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அது தெரியும். அப்போது அந்த சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ ப்ரிப்போசிஷன் பைனா இந்த இடத்துல மட்டும் போடணும், ஃபார்னா இங்கே மட்டும் போடணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடணும். அதே மாதிரி த்ரூ அப்படின்னாலும் வழியாக அப்படின்னு அர்த்தம், அதுவும் சென்டென்ஸை ரீட் பண்ணால் தெரியும். அவுட் ஆஃப் அப்படின்னா என்னென்னா வெளியே, இல்லைன்னா வெளியே இருந்து அப்படின்னு அர்த்தம். இப்போது தமிழில் ஒவ்வொரு சின்ன அர்த்தமாக இருந்தாலும் அது சென்டென்ஸ் அப்படியே மாறி வரும். அதுக்காக தான் நான் தமிழில் சொன்னேன். இன்னொன்று டைமு, நவுனு, பிளேஸு எல்லாத்துலேயுமே நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். அப்படிங்கும்போது இப்போது இது வந்தால் இப்படி வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்த்தா தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். தேங்க்யூ. மீதியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.